ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் பாத்தியை ஜலான். 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. 12 ஆழ்வார்களுள் 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வாரை பற்றி வழங்கும் ஒரு சிற்றுரை. பூதத்தாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். முதலாழ்வார்கள் என போற்றப்பட்ட 3 ஆழ்வார்கள் ஒருவராக விளங்கினார். மாமல்லபுரத்தில் பிறந்த இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2வது திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. முதலாழ்வார்கள் என பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதல் ஆழ்வார்கள் என போற்றப்பட்டனர். இம்மூவரும் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்தவராக விளங்கினர். திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதாகி என்னும் கதா யுத்தத்தின் அம்சமாக தோன்றியவர் இவர். தமது பூத உடல் திருமாலின் சேவைக்காக படைக்கப்பட்டது என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வந்ததால் இவரை பூதத்தாழ்வார் என்றும் அழைக்கப்பட்டனர். சிறந்த திருமாலின் அடியவராகிய பூதத்தாழ்வார் திருவங்கம், திருவேங்கடம், திருமாலின் சோலை, திருக்குடந்தை, திருக்கோட்டியூர் போன்ற திருமாலின் உறவிடங்களுக்கு சென்று வழிபட்டார். ஆழ்வாரர் அருளிய பாசுரம். அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி ஆழ்மரர் கொண்ட ஆர்வம் செறிந்த மனத்தாரே செவ்வே அறிந்தவன் தன் பேரோந்தி ஏந்தும் என்று பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.